அல்லேலூயா. 9 மாதங்களை கடந்து இந்த 10வது மாதத்துக்குள்ள பிரவேசிக்க தேவன் ஒருவரே நமக்கு உதவி செய்திருக்கிறார். எத்தனை அவமானங்கள் வந்தாலும் கர்த்தர் ஒருபோது நம்மை விட்டு விலகாமல் இரவும் பகலும் நம்மோடு இருந்து இடமே உள்ளது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்திலே தேவனுடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்க இருக்கிற ஆண்டவர் நம்ம இடத்துல பேசணும்னு நினைக்கிற தேவன் நமக்கு சொல்ல நினைக்கிற அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். ஆண்டவரிடத்திலே கேட்ட போது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நம்ம இந்த நேரத்திலே தியானித்து நம்ம செபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் வாக்கு கொடுத்தால் அந்த வாக்கை நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. அவர் சொல்ல மனுஷன் அல்ல, அவர் மனுமான அவர் மனுபுத்திரன் அல்ல. சொன்னால் நிச்சயமாக செய்து முடிக்க வல்லமை உள்ள தேவனாக. இந்த மாதத்துக்கு, இந்த அக்டோபர் மாதத்திற்கு தேவன் நமக்கு கொடுத்துக்கிற வாக்குத்தத்தம் என்ன? எடுத்து வாசிங்கள். 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம். 2 சாமுவேல் சரித்திர புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமோ சித்தத்தின் படியேயோ இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமோ உம்முடைய சித்தத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தீர். அல்லேலூயா. அப்பதான் நீங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? ஆண்டவர் இந்த மாதம் பெரிய காரியங்களை தேவன் நமக்கு அறிவிக்கும்படி தயவு செய்திருக்கிறார். இந்த மாதம் தேவன் வல்ல பெரும் காரியங்களை செய்யும்படியாக, அதிசயமான காரியங்களை செய்யும்படியாக, மேன்மையான காரியங்களை செய்யும்படியாக, மகத்துவமான காரியங்களை செய்யும்படியாக, வல்லமை நிறைந்த காரியங்களை அவர் செய்யும்படியாக தேவன் நமக்கு அதை அறிவிக்கும்படி நமக்கு ஒரு பெரிய தயவு செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இது என்ன மாதம்? தேவன் நமக்கு தயவு செய்கிற மாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இது சாதாரண அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மனுஷனுடைய தயவு அல்ல. இது சாதாரண ஒரு நபருடைய தயவு அல்ல. உங்கள் சொந்த பந்தங்களுடைய தயவு அல்ல. வானத்தையும் பூமியும் படைத்திருக்கிற ஒரு சர்வாதிகாரத்தை உடைய எல்லாத்தையும் தன்னுடைய கரத்தினாலே ஆளுகை செய்கிற தேவனுடைய தயவாய் அந்த தயவை கர்த்தரின் ஆரம் உங்களுக்கு அறிவித்து விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தயவு செய்கிற மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. ஆமென். யாத்ராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார், என்னுடைய தயவை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக நான் கூறுவேன். அல்லேலூயா. பெரிய ஒரு காரியம். ஆண்டவரே, இத்தனை தேசங்களை நான் கடந்து செல்ல வேண்டுமே, இத்தனை ஜாதிகளை நான் கடந்து செல்ல வேண்டுமே, எத்தனை ராஜாக்கள் எனக்கு முன்பாக பிரஜாதிகளை சேர்ந்த ராஜாக்கள் இருக்கிறாங்க, நான் என்ன செய்ய போகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி மோசே ஒரு கலக்கத்தோடு கூட இருக்கிற நேரத்திலே கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றாரு, நீ போகிறது இல்ல, உனக்கு முன்னாடி என்னுடைய தயை கடந்து போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய தயவினாலதான் பாத்தீங்கன்னா மோசே அத்தனை புறஜாதிகளா இருக்கக்கூடிய அத்தனை ராஜாக்களை ஜெயித்து தேசங்களை கடந்து சென்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. அங்கே நான் கர்த்தர் சொன்னான், யார் மேல் தயவாய் இருக்க சித்தமா இருப்பேனோ அவருக்கு மேல் தயவாக இருப்பேன். அல்லேலூயா. ஆகவே இது எந்த மாதமாக இருக்கிறது? கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை அறிவிக்கும்படி உங்கள் மேல் கர்த்தர் தயவு செய்திருக்கிற மாதமாக இருக்கிறது. அல்லேலூயா. ரூத்தின் புத்தகத்தை நம்ம பார்க்கும் போது ரூத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே ரூத் நகோமி தன்னுடைய 2 மருமகளை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் எனக்கு தயவு செய்தது போல கர்த்தரும் உங்களுக்கு தயவு செய்வாராக. அல்லேலூயா. நீங்கள் எனக்கு தயவு செய்தது போல கர்த்தரும் உங்களுக்கு என்ன செய்வார்? தயவு செய்வாராக. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் தயவு செய்கிறவராகவே இருக்கிறார்.
புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நீர் என்னை விசாரிக்கும்படி உம்முடைய கண்களில் எனக்கு எதிராக தயவு கிடைத்தது என்று சொல்லி போவாசை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒரு அந்நிய தேசத்தை சேர்ந்த ஒரு பிரஜாதியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு போவாஸ் தயவு செய்வார் என்றால், வானத்தையும் பூமியும் படைத்திருக்கிற நம்முடைய இரட்சகருடைய உண்மை உள்ள தேவன் இன்றைக்கு அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற நமக்கு தயை செய்ய அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, அவன் கண்களிலே, ஏகாய் கண்களிலே எஸ்தருக்கு தயை கிடைக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனையோ கன்னிமாடத்துக்கு எத்தனையோ பெண்கள் வந்திருந்தாலும் ஆனால் எஸ்தருக்கு மாத்திரம் ஏகாயின் கண்களிலே கர்த்தர் தயவு கிடைக்கும்படியாக செய்தார். ஹல்லேலூயா. நெகேமியா அதை பத்தின ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கும் போது எருசலேம் நரகம் இடிக்கப்பட்டது என்ற செய்தியை கேள்விப்படும் போது அவன் யோசிக்கிறான், ஐயோ நான் போய் எருசலேம் நரகத்தை நான் கட்ட வேண்டுமே, நான் என்ன செய்வது அப்படின்னு சொல்லி கலக்கத்தோடு கூட ராஜ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். அப்பொழுது காரியங்கள் என்ன என்று ராஜா விசாரிக்க இருக்கிற காரியங்களை உண்மையாக நெகேமியா ராஜாவிடத்தில் சொல்ல, ராஜாவின் கண்களிலே நெகேமியாவுக்கு தயவு கிடைத்தது. ஹல்லேலூயா. இப்படி பழைய ஏற்பாட்டு கால புதிய ஏற்பாட்டு கால விசுவாசிகளுக்கு தயவு செய்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் தயவு செய்ய அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த மாதம் கர்த்தருடைய பெரிதான ஒரு தயவை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு தயை செய்கிற மாதமாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல கரங்களை கொடுத்து நீங்க சொல்லுங்க, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு தயை செய்கிற மாதம், இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்கிற மாதம். ஹல்லேலூயா. என்ன பத்தினா கைண்ட்னஸ், ஒரு மனுஷனுடைய கைண்ட்னஸ் இல்ல, ஒரு மனுஷனுடைய தயவு இல்ல, தேவாதி தேவனுடைய தயவை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த தயை உங்களுக்கு இல்லாதவர்களை இருக்கிறதை போல கொண்டு வரும், உங்களை தகுதிப்படுத்தும், உங்களை அலங்காரப்படுத்தும். நீங்கள் நினைக்காத, யோசிக்காத, சிந்திக்காத, நீங்கள் எதிர்பார்த்திராத காரியங்களை கூட அந்த இடத்துல கூட உங்களை போய் இருக்க வைக்கும். ஏனென்றால் மனுஷனால கூடாத காரியம் தேவனால கூடும். அப்படியே கைவினாலே எல்லாம் கூடுதலாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த மாதம் என்ன ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார்? பெரிய காரியங்களை, ஹல்லேலூயா, வல்லபெரும் காரியங்களை அவர் நமக்கு அறிவிக்கும்படி தயவு செய்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல கேட்கும் போது ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தை இந்த நேரத்துல நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓகே, இந்த வசனத்துடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தாவீது ஒரு நாள் வீட்டிலே அமர்ந்திருக்கிறான், உட்கார்ந்து இருக்கிறான். அப்படி உட்கார்ந்து இருக்கும்போது அவன் திடீர்னு தன்னுடைய வீட்டை சுத்தி பார்த்துட்டு அவன் சொல்றான், பக்கத்துல நாத்தான தீர்க்கதரிசி உட்கார்ந்து அவரை பார்த்து சொல்றான், பாரு, கேது மரங்களால் கட்டப்பட்ட வீட்டுல நான் என்ன பண்றேன், குடியிருக்கிறேன். ஆனா உடன்படிக்கை, தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியோ திரைகளுக்கு கீழே என்ன பண்ணுது இருக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படும். உடனே நாத்தான தீர்க்கதரிசி சொல்றாரு, ஆண்டவர் கூட இருக்காரு, உனக்கு என்னதான் நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்ட. அன்னைக்கு ராத்திரி கர்த்தர் நாத்தான்களுக்கு தரிசனமாகி, என்ன நீ பாட்டு சொல்லிட்டு வந்துட்ட, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா, நான் தாவீதுக்கு என்னெல்லாம் செய்ய போற தெரியுமா அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய போறாரோ அது எல்லாத்தையும் ஆண்டவர் நாத்தான்களுக்கு தீர்க்கதரிசிகிட்ட அழகா எல்லாத்தையும் சொன்னார். உடனே தீர்க்கதரிசி எழுந்து வந்து தாவீதுன்றதுல எப்ப ஆண்டவர் ஒண்ணு கொடுத்து இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணாரு சொன்னாரு அப்படின்னு சொல்லி தேவன் சொன்ன காரியத்தை எல்லாம் தாவீதையும் தாவீதுடைய குடும்பத்துக்கும் ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய போறாரு அது எல்லாத்தையும் ஆண்டவர் சொன்னதாரு இவன் வந்து தீர்க்கதரிசி எல்லாத்தையும் சொல்லிட்டார். அல்லேலூயா. சொன்ன உடனேதான் தாவீது இந்த வார்த்தையை சொல்லணும். அல்லேலூயா. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் அவருடைய சித்தத்தின்படியும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்து. அல்லேலூயா. அப்பதான் தாவீதுக்கு ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய போகிறாரோ அந்த காரியத்தை குறித்து கர்த்தர் நமக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தார். அல்லேலூயா. இந்த மாதத்துல நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சபைக்கும் நம்முடைய தேசத்துக்கும் ஆண்டவர் என்னெல்லாம் செய்ய போகிறாரோ அதை அறிவிக்கும்படி இன்றைக்கு ஆண்டவர் நமக்கும் தயவு செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே 3 விதமான தயவை கர்த்தர் நமக்கு அறிவிக்கிறார், அதாவது தெரியப்படுத்துகிறார். 3 விதமான தயவை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், இப்ப நம்ம தியானிக்க போறோம். பார்க்கலாமா? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்துல பேசுவாரா?
அதே பெரிய காரியங்களை கர்த்தர் நமக்கு அறிவிக்கும்படி நமக்கு என்ன பண்ணாரு? தயை நமக்கு செய்திருந்தார். அது என்ன காரியம்? 3 விதமான காரியங்களை கர்த்தர் நமக்கு அறிவிக்கும்படி நமக்கு நமக்கு முற்றிலுமாக தெரியப்படுத்துகிறார். நம்பர் 1 எடுத்து வாசியுங்கள். 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். இப்போதும் தாவீதை நோக்கி, என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதியாக இருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை நான் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ என்னுடைய தாசனாகிய தாவீதிடத்துல போய் சொல்லு, நான் உன்னை எங்க செலக்ட் பண்ண தெரியுமா? நீ பெரிய பெரிய அரண்மனையில் இருக்கும் போது நான் உன்னை செலக்ட் பண்ணல. நீ பெரிய என்ன சொல்றது, வல்லமையோடு கூட முழு பலத்தோடு கூட பராக்கிரமத்தோடு கூட இருக்கும் போது நான் உன்னை செலக்ட் பண்ணல. நீ பெரிய ஆளா இருக்கும் போது என்ன பண்ணல, நான் செலக்ட் பண்ணல. நீ ஆட்டு மந்தைக்கு பின்னாடி போகும்போது நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. ஆமென். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, நீ ஆட்டு மந்தைக்கு பின்னாடி போயிட்டு இருக்கும் போது நான் உன்னை தெரிந்து கொண்டு என் ஜனத்தின் பெரிய அதிபதியாக உன்னை உயர்த்தினேன். அல்லேலூயா. அதுக்கு பிறகு சொல்றாரு, பூமியில் இருக்கிற எல்லா பெரியவர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அல்லேலூயா. அப்பதான் நீங்க ஆண்டவர் இங்க சொல்றது என்னன்னா, என்ன தயவை ஆண்டவர் அவனுக்கு முதலாவது தெரியப்படுத்த விரும்புகிறார். அதற்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்த்த தாவீது என்ன தாவீதுன்னா, ஈசாயின் குமாரனாகிய தாவீது, ஆடு மேய்க்கிற தாவீது, வனாந்திரத்துல இருக்கிற தாவீது. அல்லேலூயா. பொடி பையன் தாவீது, சின்ன பையன் தாவீது. இப்படிதான் என்ன பண்ணாங்க பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் அவனுக்கு செய்த தயவு தெரியுமா? முதல் தயவு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு தயவை கர்த்தர் அவனுக்கு காண்பித்தார். அல்லேலூயா. ஆளுகை செய்யக்கூடிய ஒரு தயவு. ஆமென். அவனை குறித்து சொல்லும் போதே சொல்லுகிறது, அவன் ஆட்டு மந்தைக்கு பின்னாடி போகிறவன். எங்க போகிறவன்? ஆட்டு மந்தைக்கு பின்னாடி போகிறவன். இந்த இடத்துல தாவீதை குறித்து சொல்லப்பட்டதெல்லாம், தாவீது யாரு? ஆடு மேய்க்கிறவன். தாவீது யாரு? ஆடு மேய்க்கிறவன். தாவீது யாரு? வனாந்திரத்துல இருக்கிறவன். தாவீது யாரு? சின்ன பையன். இப்படிதான் என்ன பண்ணாங்க சொன்னாங்க. ஆனா கர்த்தர் அந்த பிளேட்டை திரும்பி போடுறாரு. அல்லேலூயா. தாவீது யாரு? ஈசாயின் குமாரன் யாரு? ஈசாயின் குமாரன் யாரு? ஆடு மேய்க்கிறவன். தாவீதின் குமாரன் யாரு? அவன் சாலமோன். அவன் ராஜா அல்லவா? அப்படியே பார்த்துட்டாரு. அல்லேலூயா. அப்பதான் முதலாவது தேவன் நமக்கு செய்கிற தயவு, ஆளுகை செய்யக்கூடிய ஒரு தயவை தேவன் நமக்கு காண்பிக்கிறவராகவே இருக்கிறார். புரிஞ்சவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா. இவனுக்கு ஆளுகையில என்ன பண்ணல, ஸ்டார்டிங்ல எதுவுமே இல்லை. இவங்க சாதாரண அப்படியே ஆடுகளுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தான் போயிட்டு. ஏன்னா அதை வாழ்க்கையில நிறைய என்ன பண்றோம் பாக்குறோம். ஆனா வீட்டுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வராரு, விருந்துக்கு வராருன்னா இஸ்ரேல் தேசத்துல அது பெத்லகேம்ல ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா சாமுவேல் தீர்க்கதரிசி மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வேதாகமத்தில் அதற்கு முன்பாகவும் இல்லை, அதுக்கு பின்பாகவும் யாரும் இல்லை. இல்லையா? ஆனா அப்படிப்பட்ட பெரிய தீர்க்கதரிசி வீட்டுக்கு வராரு, அது விருந்துக்கு வந்துக்கிறாரு. நான் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்துக்கிறேன், உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்துக்கிறேன், சாப்பிட வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வராருன்னா, அப்ப ஈசா என்ன செய்திருக்கணும்? எல்லாரையும் வீட்டுக்கு என்ன பண்ணிருக்கணும்? அனுப்பித்திருக்கணும். இவர் அனுப்பித்ததெல்லாம் யாரு தெரியுமா? யுத்த வீரன் அமைச்சர். யுத்த வீரன் என்ன பண்ணாரு? அப்பொழுது எல்லாம் பராக்கிரமசாலி, எல்லாம் சண்டை போடுறது, எனக்கு கிட்ட என்ன இருக்குது? பலம் இருக்கு, அதிகாரம் இருக்கு, கவனிக்க எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்திட்டு கர்த்தர் தாவீதுக்கு மட்டும் என்ன பண்றாரு? அவர் யோசிக்கிறார், யாருப்பா இவனா 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 இவனா? கர்த்தர் 7 பேர் சொன்னார், இவன் இல்ல இவன் இல்ல இவன் இல்ல இவன் இல்ல இவன் இல்ல. அப்போ சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வராருன்னா, அப்போ என்ன இவர் யோசிச்சிருப்பார்? ஈசா என்ன யோசிச்சாரு? இந்த பசங்க போதும், இந்த தாவீது என்ன செய்ய போறான்? அவன் யாரு? ஆடு மேய்க்கிறவன். அவன் என்ன செய்ய போகிறான்? அல்லேலூயா. அந்த ஒரு மென்டாலிட்டி தான் என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஈசாய்க்கு என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. அதனாலதான் பிள்ளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த தாவீது அப்படியே புரியாது உருட்டு. கர்த்தர் நினைச்சா, நீ அவனை ஆடு மேய்க்கிறவனா பாக்குற, நான் அவனை ஆளுகை செய்யக்கூடியவனா பாக்குறேன்.
நீ அவனை இருக்கக்கூடியவனா பார்க்கிற, நான் அவனை அரண்மனையில் இருக்கக்கூடியவனாக பார்க்கிறேன். அல்லேலூயா. அப்ப என்ன கவனிங்கள், முதலாவது ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய ஒரு தயவு, நம்மை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு தயவு. அல்லேலூயா. மற்றவர்களை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு தயவு, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தயவு. அல்லேலூயா. அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருந்தவங்க தூக்கி கர்த்தர் ஆடுகளுக்கு சிங்காசனத்துல உட்கார்ந்து சொன்னாரு, பா பாடு போட்டு மகேந்திர நீ ஆளுகை செய். அல்லேலூயா. ஆமென். அந்த ஆளுகை தான் கர்த்தர் சவுல் குடும்பத்திலிருந்து தாவீதின் குடும்பத்துக்கு நேராய் தேவன் திருப்பி விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கவனம், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை ஒருவேளை வேற இடத்துல திரும்பி இருக்குதா, கர்த்தர் இந்த மாதம் சொல்லுகிறார், கர்த்தருடைய அந்த ஆளுகை, அந்த அதிகாரத்தை, அந்த மதிப்பை கர்த்தர் உங்கள் பக்கமாக திரும்புவார். அதற்கு தயவு செய்கிற பதவிதான் இந்த மாதம் என்பதை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா வீட்டுக்கு விருந்து வந்திருந்தாருப்பா, சமூகத்திற்கு தேசி வந்துகிறாரு. ஈசா என்ன பண்ண, எல்லா பிள்ளைகளும் கூப்பிடணும். இந்த பிள்ளைகளை மட்டும் கூப்பிட்டு காலேஜ் என்ன பண்ண கூப்பிடவே இல்லை. எல்லாரும் நிக்க வச்சு கடைசியில் எல்லாம் ரிஜெக்ட். அல்லேலூயா. எல்லாம் உங்களை தடுக்கிறதுக்கு, உங்க உயர்வை தடுக்கிறதுக்கு, உங்க மதிப்பை தடுக்கிறதுக்கு, உங்க கனத்தை தடுக்கிறதுக்கு, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிகாரத்தை தடுக்கிறதுக்கு எத்தனை பராக்கிரமசாலிகள் எழுப்பினாலும் என் தேவன் அதை தடுத்து நிறுத்தி உங்களுக்கு அவன் எங்க இருக்கான்? அவன் வனாந்திரத்துல அவனை கூப்பிடுவான் முதல்ல. அல்லேலூயா. அவன் தூரத்துல வரும்போது இவெல்லாம் கிட்ட வந்து நிக்கிறான். ஆலயத்துல தெரியுது, நல்லா தெரியுது. தாவீது அவனும் தெரியல, அக்கமும் தெரியல, ஊரும் தெரியல, முகமும் தெரியல. இன்னைக்கு நம்முடைய நிலைமை இன்னைக்கு அப்படி இருக்கலாம். அல்லேலூயா. என் முகமும் தெரியல, என் ஆளும் தெரியல, என்னையும் தெரியல, என் அட்ரஸும் தெரியல, என்ன ஓரம் கட்டாங்க. கூட நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க அதே மாதிரி என்ன பண்ணலாம்? இருங்க, எல்லா மழையும் கொஞ்சம் பண்ண நிக்கிறான். தாவீது முகமும் தெரியல, ஆளும் தெரியல, அட்ரஸும் தெரியல, பேரும் தெரியல. இருக்கிற இடத்துக்கு இன்னும் ஒரு குமாரன் ஈசாய்க்கு இருக்கிறான்னு கூட என்ன பண்ணல தெரியல. நடுவுல ஒருத்தர் இருக்கிறார் பாத்தீங்களா, அவர் எல்லாத்தையும் ஏற்ற நேரத்தில் சத்தத்தையும் நன்மையாக, நீதியாக, அற்புதமாக, ஆச்சரியமாக செய்து முடிக்கிற தேவன். இன்னும் குமாரர்கள் இல்ல, இன்னும் ஒருத்தருக்கு கூப்பிடியல் அவனை ஆளப்பட்டு கூப்பிடு, கூப்பிடு. கவனிங்க, பக்கத்துல நிக்கிறவன்லாம் சொல்லிட்டாரு, இவனில் உட்காரு, இவனில் உட்காரு, இவனில் உட்காரு. தூரத்துல தாவீது கிட்ட கூட தூரத்துல வந்து தூரத்துல வந்து இருக்கும்போதே கத்த சொல்லிட்டாரு, எப்பா இவன் தான் எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. குடும்பத்தின் வசமாய் தேவன் திரும்பினார். தாவீது நினைச்சான், நான் மட்டும்தான் போகுது அப்படி இல்லை இல்லை. கத்த சொல்ல, எப்பா என்னது கவலைப்படுற, என்னது நீ கவலைப்படுற, நீ ஆட்டம் பண்ணிக்கு பின்னாடி போயிட்டு இருந்தேன், நான் அதிபதியாக அதிபதியாக இருக்கிறது. அப்ப இந்த தாவீதினிடத்துல ஆளுகையின் தயவை கர்த்தர் காண்பித்திருக்கிறார் என்பது கிளியராக இருக்கு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் கோலியாத்துடைய யுத்த காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் சாப்பாடு கொடுத்துதான் வந்தது. ஆனா அங்க ஒரு அனுமதி கொடுத்தாங்க. நமக்கு எல்லாம் விஷயம் தெரியும், டீட்டெயிலா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கோலியாத்தை யார் சொல்றாங்களோ அவங்களுக்கு வெகுமதி கொடுக்கப்படும். என்ன வெகுமதி? ராஜனுடைய பொண்ணையை என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாரு அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட். உடனே கவனிங்க, இந்த கூட்டு இருக்கிற நம்ம அண்ணமானுக்கு உடனே ரிஜெக்ட் பண்றாங்க. என்னது ஏது? அந்த வனாந்திரத்துல இருக்கிற அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசமாகிட்டாங்க பாருங்க. தாவீது இருக்கிற நிறைய நாள் கூட இல்ல, கொஞ்சம் ஆடுதான். அந்த கொஞ்சம் ஆடு உண்மையா வச்சிருக்கு. அல்லேலூயா. அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்க்க, அந்த கொஞ்சம் ஆடுகளை மேய்க்க ஒரு வனாந்திரத்துல இருக்கிற ஒரு மேய்ப்பனை தான். வனாந்திரத்துக்கு பின்னாடி ஆடு, கொஞ்சம் ஆட்டுக்கு பின்னாடி போனவனதான் கர்த்தர் ஆளுகை செய்கிறவனாக. உங்களுடைய இருதயத்தின் புனிதத்தை நான் அறிவேன். அந்த கொஞ்சம் ஆடுகளை யார வசமாகி விட்டா கேட்கும். தடுக்கலாம். எதுக்கு? நீ போய் சண்டைப்படக்கூடாது. ஆளுகை ஒரு வருஷமா வந்துடும்ல, நீ போவாத. கூட பிறந்தவனே தடுக்கணும். அல்லேலூயா. இருக்கிறவனே தடுக்கிறவன். அல்லேலூயா. பார்த்தா தாவீது என்னடா பேசுறது,
நான் போறேன். இன்னும் 2 பேர்ட்ட போய் கேட்டான். நான் இந்த மாதிரி கோலியாத் பண்ண நான் சண்டை போடுறேன், என்ன போய் ராஜா கிட்ட கொண்டு போய் கொடுங்க. ராஜா கிட்ட கொண்டு போய் ராஜா என்ன சொன்னாரு, எப்ப நீ போப்பா நான் சொன்னாரு. இவர் சொல்றாரு, நீ சிறு பையன், நீ ரொம்ப சின்ன பையனாங்க. அவனோ சிறு வயது முதற்கொண்டே யாரு யுத்த வீரன், அவங்கிட்ட போய் என்ன பண்ண முடியாது, நீ சண்டை போட. ராஜாவை தடுக்கிறார். அதிகாரத்தில் இருக்கிறவங்களே உங்கள் ஆளுமையை பறிக்க வேண்டும் என்று நினைக்கலாம். அந்த அதிகாரத்தோட மேல ஒரு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரம் உங்களுக்கு கிடைக்க சரியாக நேர்த்தியாக எந்த டைம்ல கொடுக்கணுமோ அந்த டைம்ல ரொம்ப சின்ன பையனாக அவன் சிறு வயது முதற்கொண்ட யார் சொல்ற தாவிதே ராஜா முன்போச்சு கேட்டீங்க. நான் வந்து ஒரு முறை ஆடுகள் என்ன பண்ண மேய்ச்சிருந்தேன், என் நகப்படைய ஆடுகள் மேய்ச்சிருந்தேன். ஒரு நேரம் சிங்கம் வந்துச்சு, ஒரு நேரம் கரடி வந்துச்சு. நான் என்ன பண்ணேன், போய் அந்த ஒரு ஆட்டை இருக்கிறது போல சிங்கத்தின் வாயை கரடியின் வாயை பிடிச்சு என் ஆட்டை என்ன பண்ணேன், நான் தப்பு விட்டேன். அந்த சிங்கத்தின் கைக்கும் அந்த கரடியின் கைக்கும் என்னை தப்பு விட்ட ஆண்டு இந்த கோலியாத்தின் கைக்கும் என்னை தப்பு விட்டோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆளுக்கு அப்ப வசமா எப்படி திரும்புது பாருங்க. அல்லேலூயா. அப்படியாப்பா சரி இவ்வளவு சொல்றேன், சரி நான் போறேன். சரி போன சொன்னா அடுத்து என்ன நடக்குது, என்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் போட்டுக்கணும். என்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் என்ன பண்ணு அந்த ஆயுதமா செட் ஆக தாவீதுக்கு ஆயுதமா செட் ஆகல. இவன் போட்டு பார்க்கலாம், ஷூலாம் போட்டு பார்க்கலாம், ஒண்ணு செட் ஆகல. ஏன் பைபிள் சொல்லுது, நீங்க அதை படிச்சீங்கன்னா ரொம்ப சிரிப்பா இருக்கணும். தாவீதை போட்டு நடந்து பார்த்தாங்கன்னா அதுல அவனுக்கு பழக்கம் இல்லாதனால அவுத்து போட்டாங்க. ஏன்னா அவன் யாரு, சின்ன பையன். ஆடுகள் வனாந்திரத்துல ஆடுகள் அவனுக்கு போய் யுத்தவீரனுடைய ஆயுதங்களா கொடுத்தா செட் ஆகுமா? அவன் சொல்றான், எனக்கு பழக்கம் இல்ல ராஜா, எனக்கு இதெல்லாம் விட்டுங்க, எனக்கு இதெல்லாம் தேவையில்ல, நான் போயிட்டு என்ன பண்றேன், அந்த கூழாங்க நிறையா நீ சண்டை போட போறன்ற கூழாங்க தூக்கி கையில வச்சுக்கிற. ஆனா வச்சுக்கிறேன். அல்லேலூயா. அவன் கொடுத்த ஆயுதம் கூட என்ன ஆகல, அந்த ஆயுதம் கூட இவனுக்கு சாதகமாக என்ன பண்ணல, இவனுக்கு செட் ஆகிற மாதிரி, இவனுக்கு சரியாகிற மாதிரி இல்ல. அல்லேலூயா. என்ன சொல்லட்டுமா, உங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ், உங்ககிட்ட இருக்கிற காரியம் கூட உங்களுக்கு ஒத்து போற மாதிரியா கூட இல்லாம கூட இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களோடு கூட இருந்த காரியங்களை நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். 5 கூழாங்கல்ல எடுக்கான். ஆனா தாவீதை பார்க்கணும், கோலியாத் என்னமோ பேசணும். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச டைம் இல்ல. நமக்கு ஒரு கூழாங்கல்ல நோக்கி அடிச்சான் பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய தூதன் கூழாங்கலுக்கு பின்பாக சென்று ஓங்கி கோலியாத்துடைய நெத்தியிலே ஆழமாய் பதியும்படியாக செய்தார். உடனே கோலியாத் விழுந்தான். போயிட்டு தாவீது ஓடி போய் கோலியாத் மேல ஏறி நிற்கிறான். ஏன்னா இவனுக்கு என்ன முடியாது, இவனுக்கு கீழே கூட இருக்க முடியாது. ஏன்னா அந்த இவன் ரொம்ப சின்ன பையன், அவன் பெரிய மனுஷன். அதான் ஏன்னு இவன் கையில பட்டை இல்லை. கோலியாத்து பட்டயத்தை எடுத்து அவன் பட்டயத்தை எடுத்து அவங்களே வெட்டி போட்டான். அல்லேலூயா அல்லேலூயா. உடனே கோலியாத்துடைய தலையை புடிச்சிட்டு தாவீது வரான். இஸ்ரேலில் இருக்கிற பெண்கள் பாடுறாங்க, ஓ சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்ப ஆளுகை செய்யக்கூடிய ஒரு தயவை கொண்டு சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 16ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனத்துல இந்த சவுலுக்கு அடிக்கடி பிசாசு பிடிக்கும். சரிங்களா? பிசாசு பிடிக்கும் போது நல்லா வாசிக்கிறதுல தேடுறத கண்டுபிடி, போய் தேடு அப்படின்னு சொல்லும் போது தேடி யாரை கொண்டு வராங்க, தாவீதையே கொண்டு வராங்க. வாசிங்க 18ஆம் வசனம். அதுக்கு ஊசாய் இல்லம்மா, சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது அந்த வேலைக்காரர் ஒருவர் பிரதித்திரமாக, இந்த பெத்லெகேமினாக ஈசாயின் குமாரன் ஒருவனை கண்டிருக்கிற, அவன் வாசிப்பதிலே தேறினவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிய சம்பந்தன், சௌந்தரியம் உள்ளவன், கர்த்தரோடு கூட இருக்கிறார். எத்தனை தகுதி பிறகு. அப்ப இத்தனை தகுதியில் தாவீதுக்கு என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. ஆனாலும் இவனுக்கு ஓரம் கட்டி வச்சிருந்தாங்க. அல்லேலூயா. ஆனாலும் இவனுக்கு என்ன பண்ணிருந்தாங்க, அவன் கூட பிறந்த யாரு சகோதரர்கள் ஓரம் கட்ட நினைச்சாங்க, அவங்க அப்பா ஓரம் கட்ட நினைச்சாரு, ராஜா ஓரம் கட்ட நினைச்சாரு. அல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் ஓரம் கட்டல. அல்லேலூயா. அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆளுகையை கர்த்தர் அபரவசமாய் தேவன் நிரப்பினார். அல்லேலூயா. அதுக்கு கீழே பாருங்க. அப்பொழுது சவுல் ஈசானிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனுடைய தாவீதை என்னிடத்தில் அடுத்து என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. இப்ப யார் கூப்பிடுது? சவுலை கூப்பிடுறது. என்னிடத்தில் ஆணு வெள்ள பாருங்களா வசனத்தை
அப்பொழுது ஈசாய் அப்பத்தையும் ஒரு துருத்தி திராட்சை ரசத்தையும் ஒரு வெள்ளாட்டு குட்டியும் கழுதின் மேலே ஏற்றி தன் குமாரனாகிய தாவீதின் வசமாய் சவுலுக்கு அனுப்பினான். அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவனுக்கு இவன் ஆயுதாரியானான். சவுல் ஈசாயிடத்தில் ஆள் அனுப்பி தாவீது எனக்கு முன்பாக நிற்கட்டும். யார் சொல்றது? எல்லாம் வசந்த பாக்குறீங்களா? சவுல் சொல்ற ஈசாய் கிட்ட ஆள் அனுப்பி சொல்றாரு, தாவீது என் சமூகத்துல என் வசமா என்ன பண்ணட்டும், நிற்கட்டும். என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது. அல்லேலூயா. என்ன கிடைத்ததா? தயவு கிடைத்ததா? நான் சொல்லுமா, இங்க சவுல் சொல்றாரு, தாவீது என் பக்கத்துல என் சமூகத்துல நிற்கட்டும், என் கண்கள் அவனுக்கு தயவு கிடைச்சதுன்னு சொல்றாரு. நான் சொல்றேன், அது சவுலின் தயவு கிடையாது. சவுலுக்கும் தாவீதுக்கும் ஆண்டவரா ஏன் சாமுவேலை தீர்க்கதரிசிக்கும் ஆண்டவராய் ஒருவர் இருக்கிறார். அவருக்கு கிடையாது. அப்படியே தேவன் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் போது தாவீது சுரிமண்டத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனால் கொள்ளாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல். அல்லேலூயா. அந்த ஆவி வந்துருச்சுன்னா அந்த அம்பை எடுத்து என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்படியே குத்தி போடுறேன். யாரு? தாவீதை குத்தி போட நினைப்பான். அந்த காரியத்துல எல்லாம் அந்த பிசாசுடைய அசுத்த ஆவிகளில் இருந்தா தாவீது வாசிச்சு 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 என்ன பண்ணுவான்? அந்த அசுத்த ஆவி என்ன பண்ணுவான்? தொடர்ந்துவான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப என்ன சொல்ல விரும்புகிறேன் கவனிங்கள். அந்த ஆளுகையை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு? ஆளுகையை நமக்கு செய்யக்கூடிய ஆளுகை நம்மிடத்துல திரும்பி வர பண்ணுகிற ஒரு நல்ல ஒரு தயவை தேவன் நமக்கு காண்பிக்க விரும்புகிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 69ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராலே உமது தயவு எனக்கு, கர்த்தாவே உமது தயவு எனக்கு நலமாய் இருக்கிறது. ஆமென். அதற்கான சங்கீதக்காரர் ஆண்டவர் மனுஷனுடைய தயவு அல்லவா, கர்த்தாவே உமது தயவு இருக்கா வசனம். உமது தயவு எப்படி இருக்குது? நலமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கையில குட். அது பாத்தீங்கன்னா வெரி 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 ரொம்ப அதிகமா அதிகமா. ஆமென். ஆண்டவரேப்பா, இந்த மனுஷனுடைய தயவு, இந்த மனுஷனுடைய இறக்கம், உங்களுடைய கையில உங்களுடைய தயவு எனக்கு ரொம்ப அதிகமான. அல்லேலூயா. அது ரொம்ப அழகா இருக்குது. ரொம்ப ரொம்ப நலமா இருக்குதுப்பா, ரொம்ப நல்லா இருக்கிறேன் ஆண்டவரே, ரொம்ப சேஃப்டியா இருக்கிறப்பா, ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறேன். உங்களுடைய தயவினால். அல்லேலூயா. ஏன்னா உங்க தயவு ரொம்ப நலம். அதெல்லாம் சங்கீதத்துல எழுதுன ஆண்டவரே கர்த்தாவே உமது தயவு எனக்கு நலமா இருக்குதா. அல்லேலூயா. அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்கள். அதே சங்கீதத்தின் புஸ்தகம் 37 சொல்லி, கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை என்ன பண்ணி திடமாய். அல்லேலூயா. என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணிருந்து. சாஞ்சு போன இடம்லாம், அழுவி போன இடம்லாம், தள்ளாடுற இடம்லாம், தடுமாறுற இடத்துலாம் கர்த்தர் மீண்டுமாக திடமாக உங்களை நிற்க செய்வார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது என்ன மாதம்? கர்த்தர் நமக்கு ஆளுகையை செய்யக்கூடிய தயவு. அல்லேலூயா. ஆமே. இந்த ஆளுகை செய்யக்கூடிய தயவை கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மாதம். ஆமே. அந்த ஆளுகையை கர்த்தர் நமக்கு திரும்பி வர பண்ணுவார். ஆமே சொல்லுவோமா? அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை ஆளுகையை நமக்கு, இந்த கரத்துல ஒரு ஆளுகை இருக்கிறது, இந்த கரத்துல ஒரு அதிகாரம் இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்லட்டுமா? நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால, உங்கள் மேல ஆண்டவர் ரத்தத்தை சிந்தி உங்களை கழுவி இருக்கிறபடினால, அவருடைய அபிஷேகத்தை உங்க மேல ஆண்டவர் வைத்திருக்கிறபடினாலே, உங்க மேல ஒரு அனாயிண்டிங் இருக்கு, உங்க மேல ஒரு அதிகாரம் இருக்கு, உங்க மேல ஒரு வல்லமை இருக்கு. அது பூலோகத்துல இருக்கிற அசுத்த ஆவிகளையும் சரி, பிசாசின் கிரிகளையும் சரி, எல்லாவற்றையும் அடக்கி ஆளுகை செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை ஆளுகை கர்த்தர் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, சீயோனே முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும். அல்லேலூயா. சீயோனே முந்தின ஆளுகை உன்னிடத்துல வரும். ஒருவேளை எந்த அதிகாரம் உனக்கு போயிடுச்சுன்னு விரும்புறியோ, எந்த யோசிக்கிறியோ, எந்த அதிகாரம் உனக்கு போயிடுச்சுன்னு யோசிக்கிறியோ, கவலைப்படுறியோ, அந்த ஆளுகையை கர்த்தர் திரும்ப உங்ககிட்ட கொடுப்பார். ஒருவேளை எனக்கு ஆளுகை வர வேண்டிய ஆளுகை, எனக்கு வர வேண்டிய மதிப்பு, எனக்கு வர வேண்டிய மரியாதை, தானம், அந்த அதிகாரம் எனக்கு இன்னும் வரணும் நீங்க யோசிப்பீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட தயவை செய்கிற ஒரு மாதம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. கரங்களை அசைத்து அல்லேலூயா. அல்லேலூயா. அழுதுகிட்டு நின்னீங்கல்ல, அங்கதான் ஆளுக வரும். அவமானப்பட்டு நின்னீங்கல்ல, அங்கதான் ஆளுக வரும். அல்லேலூயா. அவன் வேதனைப்பட்டு நின்னீங்கல்ல, அங்கதான் என்ன பண்ணும்?
ஆளுகை வரும். அல்லேலூயா. அழுகை எடுத்து போட்டு கத்துறது ஆளுகையை மாத்துவார். அவமானத்தை எடுத்து போட்டு கத்துறது ஆளுகையா மாத்துவார். புறக்கணிப்பை எடுத்து போட்டு கத்துறது ஆளுகையாக மாத்துவார். அல்லேலூயா. மனதில் இடத்துலலாம் கத்தர் உங்களுக்கு ஆளுகையை தேவன் கொடுப்பா. ஆமென். தள்ளாடின இடத்துலலாம் கத்தர் உங்களுக்கு ஆளுகையை தேவன் கொடுப்பா. ஆமென். முதலாவது கத்தர் அந்த ஆளு, அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்யக்கூடிய அதுல தேவனுக்கு செய்யக்கூடிய தயவு தான் கர்த்தரிடமாக நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நம்ம சொல்லுவோம், கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, கரங்களை அசைத்து அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில இடங்கள்ல ஆர்வமா இருந்தீங்களா, அந்த இடத்துலதான் கர்த்தர் உங்களுக்கு ஆளுகை என்ன பண்ணுவாரு, திருப்பி வர பண்ணுவார். நம்பர் சொன்னேன், ஆளுகை செய்யக்கூடிய தயவை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப ஆளுகையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க விசுவாசமா எழும்புங்க, விசுவாசமா எழும்பி தெரிய செய்ய கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். எதற்கு ஆண்டவர் இருக்கிறார், உங்க கூட ஆண்டவர் இருக்கிறாரா? நீங்க ஆண்டவர் ஆளுகை கொடுத்துக்கிறாரா? அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்துக்கிறாரா? அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துக்கிறாரா? அந்த ஊழியத்தை கட்டி எழுப்பக்கூடிய அந்த ஆளுகை அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. நீங்க எந்த ஒரு காரியத்துக்காக சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்றேன், சில இடம்லாம் ரொம்ப டஃப்பான இடமா இருக்கும். நான் பாத்துக்கிறேன் ஊழியத்தை. சில ஏரியாலாம் போயிட்டு சில தெருக்கள்ல போனா சரி, சில பிளாட்டுக்குள்ள போனாலே நம்ம கிளியர் ரொம்ப டஃப்பா இருக்கும். நான் சொல்லட்டுமா, அந்த டஃப் எல்லாம் தேவனுக்கு முன்பாக ஒண்ணுமே கிடையாது. இதோ சர்க்கமலை தேர்களை மிதிப்பீர்கள், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்வீர்கள், அவைகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார்கள். அல்லேலூயா. சகல சாதிகளை சீட்டராக்குங்கள். அல்லேலூயா. வானத்திலே பூமியிலே எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். அப்ப கவனிங்க, அந்த மாதிரி இடத்துல நம்ம தேவன் நமக்கு ஆளுகை கொடுத்துக்கிறார், அதிகாரத்தை கொடுத்துக்கிறார். நம்ம தைரியமா விசுவாசமாய் கடந்து போகும் போது கர்த்தர் ஜனங்களை நம் பட்சமாக தேவன் திருப்பாக உண்மைகள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 சாமுவேல் 7:12. ஒரு நாட்கள் நிறைவேறி நீ உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் போது நான் உனக்கு பின்பு உன் கர்ப்ப பெற வாங்கிய உன் சந்ததியை எழும்ப பண்ணி அவன் ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். நம்பர் 2 என்ன சொல்ல விரும்புறேன், தாவீதுடைய நினைவுகள் என்ன இருந்துச்சுன்னா, இவன் ஏன் ஆலயம் கட்டணும் நினைச்சா தெரியுமா? நாம ராஜாவா இருக்கிறோம், நம்ம ராஜாவா இருக்கும் போதே நாம உயிரோடு இருக்கும் போதே ஆலயத்தை என்ன பண்ணிடணும், கட்டி முடிச்சிடணும். அது நாம தான் என்னவா இருக்கும், ராஜாவா இருக்கிறோம். இன்னும் நம்மகிட்ட அதிகாரம் இருக்குல்ல, ஆகவே நம்மளே என்ன பண்ணலாம், இந்த உயிரோடு இருக்கும் போது அதே ஆலயம் கட்டுறத வேலை என்ன பண்ணிக்கலாம், செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டப் தான் என்ன பண்ணிச்சு தாவீதுக்கு இருந்துச்சு. அதனாலதான் தாவீது தீர்க்கதரிசிகிட்ட சொல்றான், இந்த மாதிரி நான் கர்த்தருக்கு ஆலயம் கட்ட போறேன். ஆனா கவனிங்க, கர்த்தர் இதை கேட்டு தீர்க்கதரிசிகிட்ட சொல்ற விஷயம் தெரியுமா, எப்பா நீ உன்னோட முடிஞ்சு போகிறது இல்லை, உன் கர்ப்ப பிறப்பான ஒரு குமாரனை எழும்ப பண்ணுவேன், அவனுக்கு நீயே உட்கார்ந்துகிற அதே அறையை கொடுப்பேன், அவனுக்கும் நான் ராஜ்யத்தை கொடுப்பேன், அவனுடைய ராஜ்யத்தை நான் என்ன பண்ணுவேன். அல்லேலூயா. அதாவது முடிஞ்சு போயிட்டா அப்படின்னு நினைச்ச இடத்துல கர்த்தர் நீடித்திருக்கிற நிலைத்திருக்கிற தயவை காண்கிறோம். அல்லேலூயா. முடிஞ்சு போயிடும், இது முடிஞ்சு போச்சு, இது அவ்வளவுதான் போகுது, ஐயோ முடிஞ்சுல போகுது அப்படின்னு நம்ம நினைச்ச இடத்துல கர்த்தர் சொல்லுவா, இது முடியாது, நான் இதை நீடித்திருக்க பண்ணுவேன், இதை நான் நிலைத்திருக்க பண்ணுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதுக்கு தெரியாது, ஏன்னா நாமளே நம்ம வனாந்திரத்துல ஆடுகள் மேய்ச்ச பயணாம நமக்கு எப்படியோ கர்த்தர் கிருபை என்ன பண்ணிடுச்சு, ஏதோ ஆசீர்வாதம் வந்து ஏதோ ஆண்டு மாதிரி இறக்கம் வச்சு நம்ம ராஜா ஆகிட்டாரு. இப்ப எப்படி அதுக்கப்புறம் யாரு, அதுக்கப்புறம் யார் ராஜா வருது, ஏன்னா ராஜ வம்சம் ராஜாவுடைய காரியம் ஃபர்ஸ்ட் சவுல் கிட்ட இருந்துச்சு, அதுக்கப்புறம் யார்கிட்ட இருந்துச்சு, தாவீது கிட்ட இருந்துச்சு. இப்ப இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பென்யமீன் கோத்திரம், ஏன்னா நல்ல வசனத்தை நல்லா படிச்சவங்களுக்கு நான் சொல்ல முடியும், பென்யமீன் கோத்திரத்துல இருந்துச்சு, இப்ப இவங்க கோத்திரத்துக்கு வந்துருக்கு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எந்த கோத்திரத்துக்கு போக மாட்டேங்க இல்லையா, அப்படி கூட என்ன பண்ணிருக்காங்க தாவீது நினைச்சிருக்காங்க, இந்த கோத்திரமா வரல போயிட்டு ஃபர்ஸ்ட் பென்யமீன் கோத்திரம் தான் போச்சு, அதுக்கப்புறம் யூத கோத்திரத்துக்கு என்ன எனக்கு சவுல் பென்யமீன் கோத்திரம், தாவீது யூத கோத்திரம், இப்ப இப்படி வந்துருது. இப்ப அடுத்து 2 கோத்திரத்துக்கு போமா தெரியலையே, அப்படி கூட என்ன பண்ணிருக்கலாம்,
தாவீது நினைச்சு கலங்கி இருக்கலாம். ஆனா கவனிங்க, கர்த்தர் சொல்றாரு, இது உன்னோட முடிஞ்சு போவாதுப்பா. உன் குடும்பத்துல ராஜாவா இருக்கிற அந்த ராஜாங்கம், அந்த அந்த அதிகாரம் உன்னோட முடிஞ்சு போவாது. நான் இதை நீடித்திருக்க பண்ணுவேன், நான் இதை நிலைத்திருக்க பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு இரண்டாவதாக கர்த்தர் உங்களுக்கு தெரியப்படுத்துகிற தயவு என்ன தெரியுமா? எந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம், எந்த நன்மை எல்லாம், எந்த உயர்வு எல்லாம், எந்த இன்கமிங் எல்லாம், எந்த விதமான ஈவுகள் எல்லாம், எந்த விதமான மரியாதைகள் எல்லாம், கணங்கள் எல்லாம் உங்களுக்கு முடிஞ்சு போயிடுமோன்னு நீங்க பயந்தீங்களோ, கர்த்தர் சொல்றாரு அதை முடிஞ்சு போகாது. நான் அதை நீடித்திருக்க பண்ணுவேன், நான் அதை நிலைத்திருக்க பண்ணுவேன். அந்த பெயரை உன்னை விட்டோம், உன் குடும்பத்தை விட்டோம், உன்னுடைய வம்சத்தை விட்டோம் நான் எடுத்து போடவே மாட்டேன். அல்லேலூயா. இது இரண்டாவது தயவு, நீடித்திருக்கிற நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. முடிக்கிறது நம்ம தாங்க சொல்லுவோம், ஐயோ முடிஞ்சிருச்சுங்க. கர்த்தர் சொல்லுவோம், இனிமேதான் நான் ஆரம்பிக்க போறேன். அல்லேலூயா. ஐயோ முடிஞ்சு போச்சு, ஒண்ணுமே நடக்காது நம்ம தான் சொல்லுவோம். ஆனா கர்த்தர் இனிமேல் என்ன பண்ணுவாரு? சில வசனங்களை நம்ம பார்க்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிங்க. அதுலயே 13ஆம் வசனம். அவனை நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை சொல்றாரு அந்த வார்த்தையெல்லாம் என்றென்றைக்கும், எப்படி என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் சொல்றாரு, நிலைக்க பண்ணுவேன். அப்புறம் 15ஆம் வசனம். உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் நிறுவியை விளக்கினது போல உன்னை விட்டு விலக எப்பா உனக்கு முன்னாடி ஒருத்தன் தள்ளி விட்ட பத்தியா சவுல், அந்த மாதிரி உன் குமாரன் என்ன பண்ண மாட்டேன் நானு. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உன் புள்ளி என்ன பண்ண மாட்டேன் அந்த மாதிரி சொல்லுங்க. இந்த வாயத்திலிருந்து சவுலை தள்ளி விட்டாரு, நீ பயப்படாத. ஒருவேளை சவுலை தள்ளி விட்ட மாதிரி ஐயோ எனக்கு அப்படியே புள்ளைய நீங்க தள்ளி விட்டுருவீங்களோ அப்படின்னு என்ன பண்ணாரு? ஏங்க சந்தோஷமா இருக்கா? எவ்வளவு பெரிய வாக்கு சொல்றாரு பாருங்க ஆண்டுல. நீ இருக்கிறடா, நீ இருக்கும்போது மட்டும் இல்ல, நீ போய் சேர்ந்துருவ. நீ போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட உன் குடும்பத்தை நான் பார்ப்பேன், பிள்ளைங்களை நான் பார்ப்பேன், உன் சந்ததியை நான் பார்ப்பேன். உன் சந்ததிக்கு உனக்கு இருக்கிற அதே அதிகாரம், அதே அபிஷேகம், அதே ஆளுகை, அதே கவனம், அதே மரியாதை, அதே உன் சந்ததிக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் வீட்டுக்கும் நான் முதல் நிறைய பேருடைய விருப்பம் நினைக்கணும். நம்ம வேணும் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கும். எத்தனை பேர் விரும்புவீங்க? பேசுற நான் அதுக்கொண்டு நீங்க உட்கார்ந்து எல்லாருமே அதான் நம்ம நம்புறேன். நமக்கு பின்னாடி நம்ம குடும்பம் அப்படி இருக்கு. நமக்கு பின்னாடி எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், யாரும் சொல்ல விரும்புகிறேன். அவங்க வீட்டுக்கு அதனால அந்த சிஸ்டருக்கு எந்த விதமான என்ன இல்லை, இன்கமிங் எதுவுமே, இன்கமிங் சொல்றதை விட எந்த விதமான யூஸ்மே கிடையாது. இவங்க எல்லாம் பண்ணுங்க. ஆனா அப்பேற்பட்ட எந்த ஒரு பிரோஜனமே இல்லாத ஒரு புருஷனுக்கு அந்த சகோதரி செஞ்சுக்கிற காரியம் எடுத்திருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமா, சின்ன வியாபாரம் பண்ணி என் வீட்டுக்காரருக்காக ஒரு சின்ன ஒரு எங்கேயோ ஒரு ஏதோ ஒரு இடம், சின்ன ஒரு இடம், அது வந்து மாசம் 1200 ரூபாய் கட்டி, எவ்வளவு மாசம் 1000 ரூபாய்ங்கிறது ஒரு நமக்கு இல்லாத சிம்பிளா இருக்கும், அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அவங்க செய்யற தொழிலுக்கு அது ரொம்ப கஷ்டம். மாசம் 1000 ரூபாய் கட்டி அவரு பேர்ல அந்த இடத்த என்ன பண்ணிருக்காங்க, வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க சொல்றாங்க, ஏமா நாளைக்கு நான் போயிட்டு நான் கூட நல்லா இருக்கும்ல, எவ்வளவு நல்ல அன்பான மனைவி பாருங்க. இல்ல ஒரு பிரயோஜனமே இல்லைங்க. இவங்க எல்லாமே உங்களுக்கு என்ன பண்றாங்க, செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நாளைக்கு நான் போனதுக்கு அப்புறம் இவரு என்ன பண்ணக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது இல்ல, அதனால நானு இவர் பேர்ல அதை வாங்கி. அப்போ இன்னைக்கு நமக்கு எல்லாம் ஒரு மைண்ட் இருக்கு, என்ன தெரியுமா? நமக்கு பிறகு நம்ம குடும்பம் என்ன பண்ணணும், நம்ம வீடு என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணணும், நல்லா இருக்கணும். கர்த்தரு பாருங்க, தாவீது கேட்கல, ஆண்டவரே எனக்கு முன்னாடி என் பிள்ளைய நீங்க ஆசீர்வதிங்கப்பா, என் குமாரன் நீங்க ஆசீர்வதினா. இத சொல்லும் போது சாலமோன் பிறக்கவே இல்லை. கரெக்டுங்களா? இதை சொல்லும் போது சாலமோன் பிறந்துட்டான், பிறக்கவே சாலமோன் பிறக்கவே. இதை சொல்லும் போது சாலமோன் பிறக்கவே இல்லைங்க. கரெக்டா? இன்னும் மண்டைகிட்டே ஆட மாட்டீங்க, தெரியும். இதை சொல்லும் போது சாலமோன் பிறக்கவே இல்லை. இப்ப கவனிங்க, சாலமோன் பிறக்கவே இல்லை. அப்படி சாலமோன் இருந்தாலும் ஒருவேளை தாவீது விண்ணப்பம் பண்ணிருக்கலாம், ஆண்டவரே சாலமோனை பாருங்கப்பா. இவர் யாருக்காகவும் விண்ணப்பம் பண்ணல, பண்ணவில்லை. அவரே சொல்றாரு,
ஆண்டவரே சொல்றாரு, எப்பா உனோட முடிஞ்சு போகாது, உனக்கு பின்னாடி ஒரு சந்ததியை நிலைக்கப்படுது, உனக்கு பின்னாடி ஒரு சந்ததியை ஆசீர்வாதத்தை, அந்த ஆசையை, அதிகாரத்தை, ராஜாங்கத்தை நான் நீடித்திருக்க பண்ணுவேன். அல்லேலூயா. ஆமென். அதுக்கு பிறகு 16ஆம் வசனம் படிங்க. அதிலே 16ஆம் வசனம், உன் வீடு உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக உன் வீடு உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக சிறப்பட்டிருக்கும், உன் ராஜாசனம் என்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்கிறார். உன் ராஜாங்கம், உன் வீடு, உன் குடும்பம், உன் ராஜாங்கம் என்றென்றைக்கு என்ன பண்ணும்? நிலை பெற்றிருக்கும். 27ஆம் வசனத்தை படிங்க. 27 அதிலேயே உனக்கு வீடு கட்டுவேன் என்று தேவனாகிய சேனைகளின் கர்த்தராகிய உனக்கு வீடு கட்டுவேன் என்று இஸ்ரவேல் தேவனாக சேனைகளின் கர்த்தராகிய நீர் உமது அடியாருடைய செவிக்கு வீடு கட்டுவேன். யார் சொன்னது? சொல்லல, கர்த்தரே சொல்லணும். நான் வீடு கட்டுவேன். நான் சொல்லுமா, உங்களுக்கு வேண்டியதை நீங்க சொல்ல வேண்டாம், அவரே சொல்லுவேன். கர்த்தரே சொல்லுவேன். கர்த்தர் செவிக்கு என்ன பண்ணி வெளிப்படுத்திட்டே, ஆகையால் நம்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. அல்லேலூயா. பாருங்க, தாவீதுக்கு இருந்த ஒரு கலக்கம், பயம் எல்லாத்தையும் நீக்கிட்டு கர்த்தர் ஒரு தைரியத்தை கொடுக்கும். ஏன்? எனக்கு பின்பாக இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அந்த மன தைரியத்தை கர்த்தர் அவனுக்கு. அடுத்த வசனம் பாருங்க, இப்பொழுதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன், உங்களுடைய வார்த்தைகள் சத்தியம். பாத்தீங்களா வசனம் இல்லையா? ஒரு வார்த்தைகள் சத்தியம். தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை, நல் விசேஷம் விசேஷமா? இது விசேஷம் தான். என்ன விஷயம்? கர்த்தர் நம்மையும், நம்முடைய சந்ததியையும், நம்முடைய வீட்டையும், நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவர் என்றென்றைக்கும் 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 நீடித்திருக்கும்படியாக, நிலைத்திருக்கும்படியாக நம்முடைய ஆசீர்வாதத்தை வைத்திருக்க போகிறார். அல்லேலூயா. சங்கீதக்காரனுக்கு நாலு விசேஷமா இருக்குது, நமக்குலாம் இருக்குன்னு தெரியல. அதே நாலு விசேஷங்களை எடுத்து வாக்குத்தத்தம் பண்ணினீர். கரங்களை தட்டி தேவ நாமத்தை அவர் மகனாக அல்லேலூயா. அல்லேலூயா. நடந்து தாசனாகி தாவீது நிமித்தம், என் தாசனாகி யூத கோத்திரத்தில் இருக்கிற ராஜாவை மட்டும் ஆண்டு சமாரியா ராஜா போட்டு என்னமா ஆயிடுச்சு. ஆனா யூத கோத்திரத்தில் இருக்கிற ராஜாவை மட்டும் கொண்டு போய் ஏன் தெரியுமா? தாவீது நிமித்தம். அல்லேலூயா. இன்றைக்கு ராஜாசனம் விளைத்திருக்கிறது. இன்றைக்கு மேசியா, ரட்சகர் இயேசு என்று நமக்காக இந்த உலகத்துல பிரவேசித்த நம்முடைய அருமை நாயகன் ஆண்டவர் இயேசுவை தாவீதின் குமாரன் என்றுதானே நாம் அழைக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான் 30 சங்கீதம் 30 5ஆம் வசனத்தை படியுங்கள். சங்கீதம் 30 5ஆம் வசனம், அவருடைய தயவோ, அவருடைய கோபம், அவருடைய தயவோ அந்த தயவு உன்னை நீடித்திருக்க செய்யும். அந்த தயவு உன்னை நிலைத்திருக்க செய்யும். சங்கீதக்காரன் இங்க கன்ஃபார்ம், ஆண்டு இங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கல்ல, அந்த புத்தா சங்கீதத்துல எழுதினான், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. நான் இன்னைக்கு நீடிய வாழ்க்கை வாழ்ந்துக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய தயவுனாலதான். அல்லேலூயா. அவருடைய தயவுனாலதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நானும் சொல்லுவோம் அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம சில காரியங்கள் முடிஞ்சிடும் நம்ம நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னது, நான் முடிக்க மாட்டேன். நான் இன்னும் முடிக்கல. அதாவது என்ன, லூக்கா 8ஆம் அதிகாரம் அது யாரும் எடுக்க வேண்டாம், இருக்கு, நீங்க வீட்டுல படிச்சுங்க. ஆண்டவர் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கிறார். உடனே ஜெபாலய தலைவன் எவ்வளவு இயேசுவை பார்த்து டக்குன்னு பிடிச்சிட்டு சொல்றான், என் மகள் மரண அவதியாக இருக்கிறார், மரண அவசரப்பட்டு கொண்டிருக்கிறார், நீ சீக்கிரமா அவளை என்ன பண்ணணும், நீ சொத்தமாகணும், சீக்கிரமா கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றான், அவன் கூப்பிடுறான். நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உடனே அவன் போறாரு. நடுவில் ஒரு ஆள் இருந்துச்சு. யாரு? பெரும்பாடு வருது. நடுவில் என்ன பண்ணிச்சு, அது வந்து என்ன பண்ணிச்சு, வஸ்திரத்தில் போறது. ஆண்டு போறதுன்னு விட மாட்டாங்க. ஐயோ, ஆண்கள் எப்படியாவது என் பொண்ணுக்கு சோமத்தை இந்த மாதிரி வந்து என்ன பண்ணிச்சு, தடை பண்ணிச்சு. அப்படின்னு அவன் பாரு அவதாம நிக்கிறான். யாரு? ஜபாலய நிக்கிறான். என்ன பண்ண முடியல, ஏற்க கூப்பிடவும் முடியல. அவரு வரணும். நம்ம இது வேற என்ன பண்ணிச்சு, கூட்டத்துல அப்படியே என்ன பண்ணி வஸ்திரத்தை அது தொட்டுச்சு. இவரு தொட்டுச்சா விட்டு போட்டு இவரு திரும்பி கேட்கிற, யாரு வஸ்திரத்தை தொட்டது? பேர் சொல்ல ஆண்டவர் எல்லாம் போட்டு நேர்கிறான். இதுல யார் தொட்டதுன்னு கேட்டா யாரும்
நான் சொல்லுவேன், இல்ல என்கிட்ட இருந்தாலும் வந்துச்சா வளமா போச்சா கிளம்ப வேண்டியதானே. இவங்க கிளம்பாம இன்னும் யார் எந்த வளமா போச்சு யாருன்னு தொட்டா உடனே கூட்டத்துல மெடங்கி இடுங்கி இருக்கிற அந்த ஸ்திரீ வந்து நீங்க சொல்றேன், ஆண்டவர் நான் தான் உங்களுக்கு தொட்டேன், எனக்கு இருக்கிற வேதனை இப்ப நீங்கிடுச்சு, சரியாயிடுச்சு. அப்படியா, பயப்படாத, கலங்காத, சமாதானத்தோட உன் வேதனை நீங்க சுகமாயிடும். அவன் கூடதை பெற்றுக்கொண்டால இதுவரை பேசணும் என் கூட எதிரி பிள்ளாண்ட பண்ணிப்பான் யோசித்து பையனா அவங்க போட்டுதான் இருக்காங்க, விலையிலும் அவசரப்பட்டு இருக்கிறான். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே எதிரி தன்னுடைய வீட்டுல இருந்து ஒரு ஆர்வம் சொல்றான், எப்பா எதிரி போதகரை வருத்தப்படுத்தாதே, உன் மகள் மறித்து போன. போதகரை வருத்தப்படுத்தாத, உன் மகள் மறித்து போனா. அப்படின்னா அவன் என்ன சொல்ற, முடிஞ்சிருச்சுப்பா, எல்லாமே என்ன பண்ணிடுச்சு, முடிஞ்சிருச்சுப்பா. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, அல்லேலூயா, பயப்படாத, உன் மகள் மறிக்கவில்லை, நீ இருக்கிறாள். அல்லேலூயா, நான் வந்து அவரை உயிரோடு கூட எழுப்புவேன். மற்ற எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொன்னாலும் கர்த்தரை நீடித்திருக்க செய்தவர் உண்மை உள்ளவர். போனாரா இல்லையா? வீட்டுல எல்லாம் பூப்பாடு போட்டு எல்லாம் அழுதுருந்தேன், எல்லாம் பூப்பாடு போட்டு அழுது. இவன் சொல்ற எல்லாம் வெளியே போங்க, வெளியே போக சொல்றேன், வெளியே போங்க. நான் அவன் என்ன பண்ண உயிரோடு எல்லாம் பார்த்து சிரிச்சான், எல்லாம் பார்த்து என்ன பண்ணா சிரிச்சான். அவனீங்க சிரிச்ச முகம்லாம் வெக்கப்பட்டு போயிடுச்சு. அந்த மகன் உயிரோடு கூட எழுப்பினான். அல்லேலூயா, உங்களை பார்த்து சிரிச்சவங்க, உங்களை பார்த்து கேலி பண்ணவங்க, உங்களை பார்த்து பரியாசம் பண்ணவங்க, உங்களை பார்த்து ஏளனம் பண்ணவங்க எல்லாருடைய முகங்களும் வெக்கப்பட்டு போகும்படியா நீங்கள் ஆசிரியர்களாக அந்த ரெடி ஆயிடுச்சுப்பா. யாருக்கு பந்தகாரி முடிவு பண்ணாதுப்பா, தூக்குமார ரெடி ஆயிடுச்சு. நீயே முடிவு பண்ற பந்தகாரின்னு அது நான் முடிவு பண்ணணும். தூக்குமார ரெடி ஆயிடுச்சு, வீட்டு வாசல் நட்டு வச்சு எல்லாம் வச்சிருக்கிறது கரெக்ட் தான். ஆனா மொத்தநாயகன் எப்படி நீ முடிவு பண்ணுவ? நீ முடிவு பண்ணாத, நான் முடிவு பண்ணணும். தூக்குமார செஞ்சது உண்மைதான், வாசல நட்டு வச்சது உண்மைதான். ஆனா அது மொத்தநாயகி அப்படின்றது அவருடைய முடிவு, அது ஆமானுக்கு தான் அவருடைய முடிவு. அல்லேலூயா, முடிஞ்சிருவேன், முடிஞ்சிடும், அவருடைய ஆயுசினால் முடிஞ்சிடும், அவருடைய அதிகாரம் முடிஞ்சிடும், அவருடைய யூத மதத்தினுடைய பக்தி முடிஞ்சிடும் அப்படின்னு ஆமான் சதித்திட்டம் போட்டான். கர்த்தர் சொன்னாரு, மொர்தெகாயுடைய தேவ பக்தியை யாராலும் முடிக்க முடியாது, நான் அதை நீடித்திருக்க செய்கிறவராக இருக்கிறேன். செஞ்சாரா இல்லையா? ரெடி பண்ண தூக்கு மரத்தை யார போட்டாங்க? ஆமானியே தூக்கு போட்டாங்க, ஆமானே செத்து போனாங்க. இவங்களும் எல்லாருக்கும் ஒரு முடிவு, இந்த டேட் குறிச்சுட்டான், இந்த டேட் எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா யூத மக்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாம் மறித்து போகுது. என்ன நினைச்சான், யூத மக்களுடைய முடிவு வந்துருச்சு. யூத மக்களுடைய 5 நாட்களுக்கு அவங்க தேவ பக்திக்கு, அவங்களுடைய வைராக்கியத்துக்கு, அவங்க தேவ மேல வைத்துக்கிற அன்புக்கு எல்லாத்துக்கும் முடிவு வந்துருச்சு. கத்துப்பதை நீ என்ன முடிக்கிறது, நான் அதை திருப்பி போறேன். திருப்பி போட்டாரா இல்லையா? எஸ்தர் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இவ்விதமாய் காரியம் மாறுதலாய் முடிந்தது. அல்லேலூயா, யூதரை அழிக்க வேண்டும் என்று யார் நினைத்தார்களோ அந்த சத்துருக்கள் அழிந்து போகும்படியாக கர்த்தர் காரியத்தை மாறுதலாக முடித்தார். ஏனென்றால் அவர் முடிக்கிற தேவன், அவர் நீடித்திருக்கிற நிலைத்திருக்க பண்ணுகிற தேவன். புரிஞ்சவங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆபிரகாம் சொல்ற ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்துல, ஆண்டவரே உன்னை நம்பி வந்துட்டேன், உன்னுடைய அடியானுக்கு நீ என்ன தருவி? இந்த எலியேசர் தான் வீட்டை விசாரணைகள் அத்தனை மாதிரி இருக்கிறான், இவன் எனக்கு ஒரு புள்ள மாதிரி என்ன பண்றான் இருக்கிறான், நான் என்ன செய்யறது? நீ என்னமா முடிவு பண்ற? நீ முடிவு பண்ற, அவனுக்கு புள்ள என்ன பண்ணாத, நீயே முடிவு பண்ணாத, அவனுக்கு புள்ளனே நீயே முடிவு பண்ணாத. உன்னுடைய கர்ப்ப பிறப்பா சாராருடைய கர்ப்பத்துல உருவாகிற ஒரு குமாரனை கர்த்தர் நான் உனக்கு கொடுப்பேன், அவனே உன் சந்ததியாக இருப்பான். ஆபிரகாம் முடிவு பண்ணிட்டாரு, கர்த்தர் நான் முடிக்கலன்னு. நல்லது நான் சொல்றது, ஆபிரகாம் முடிவு பண்ணிட்டாரு. கர்த்தர் ஏன் முடிவு பண்ணாரு தெரியுமா? ஆபிரகாம் வயசாகி போச்சு, சாராளுக்கு வயசாகி போச்சு. அல்லேலூயா, பலன் முடிஞ்சு போச்சு, சத்துவம் முடிஞ்சு போச்சு, ஆரோக்கியம் முடிஞ்சு போச்சு. கர்த்தர் சொன்னார், அது முடியல, நான் இதை நீடித்திருக்க பண்ணுவேன், நான் அதை நிலைத்திருக்க பண்ணுவேன். சொன்னவர் செஞ்சாரா? 100 வயசு ஆனாலும் குமாரனை கொடுத்த கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்தாரா? 90 வயசு ஆனாலும் சாராள் பிள்ளையை பெற்றெடுக்க கர்த்தர் உதவி செய்தாரா? அல்லேலூயா, சாராள் தன்னுடைய குமாரனுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிறாள் என்ற செய்தி அந்த தேசமெங்கும் பரப்பின போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதல்லவா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் நமக்கு
நிலைத்திருக்கிற தயவை நமக்கு கொடுக்கிறார். ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறான் 119 சங்கீதம் 58 வசனம், முழு இருதயத்தோடு உடைய தயவுக்காக நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. 119:58 சங்கீதம் 119:58 முழு இருதயத்தோடு உடைய தயவுக்காக நான் கெஞ்சுகிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. அதே சங்கீதம் 89 17 வசனம், உமது தயவினால் எங்க கொம்பு தாழுமா, உங்களுடைய தயவினால் எங்களுக்கு கொம்பு உயரும். நல்ல உயரமான சொல்லுங்களேன், உன் தயவினால் எங்களுக்கு கொம்பு உயரும். கர்த்தர் நம்முடைய ஆசீர்வாதத்தை, நம்முடைய சந்தோஷத்தை, நம்முடைய சுப வாழ்வை, நம்முடைய ஆரோக்கியத்தை, நம்முடைய கனத்தை, மரியாதையை முடிக்கிற நீடித்திருக்க பண்ணுது. முடிஞ்சிடும் சொல்லி என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. கர்த்தர் நீடித்திருக்க நிலைத்திருக்க செய்வார். புரிஞ்சவங்க? ஆமென். நம்பர் 3 2 சாமுவேல் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நம்பர் 3 7:14 மூன்றாவது தயவு என்ன? எடுத்து வாசிங்கள். நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். கண்டிப்பேன். அல்லேலூயா. அப்ப இந்த 14ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனுடைய மனுஷனுடைய மில்லாற்றினாலும் மண்புத்தனுடைய அடியினாலும் கண்டிப்பேன். இப்ப இதை பத்தி நான் கொஞ்சம் யோசிச்சேன். எனக்கு 3வது பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, அடுத்து நீங்க என்ன தயவு செய்ய முடியும், என்ன தயவு செய்ய முடியும்? ஆண்டவர் சொன்னாரு, சீர்படுத்துகிற தயவு நான் செய்யணும். அல்லேலூயா. விட்டுருவேனா? உனக்குதான் கொஞ்சம் ராஜ்யம் வந்தா, கொஞ்சம் அதிகாரம் வந்தா, கொஞ்சம் நல்லா இருந்தா நீ பாடு கேட்டு வாங்க போயின்னு இருப்பிய. நான் விட்டுற மாட்டேன். நான் வட்டி போட்டு போட்டு நான் வேலையில இருந்து சந்தோஷமா கேட்டுக்கிறீங்க. அடி போட்டு போட்டு உன்னை நல்லா கொட்டி எங்க உன்னை போடணுமோ அங்க நல்லா போட்டு திருப்பி என்ன பண்றாங்க? திருப்பி கொண்டு வந்துரு. அல்லேலூயா. இந்த சின்ன பிள்ளைங்க வந்து பாத்தீங்களா, எப்ப நான் என்ன பண்ணேன், எப்ப பார்த்தாலும் வெளியே ஓடி போட்டு என்ன பண்ணணும், நம்ம திருப்பி சொன்ன அடிச்சு கூப்பிட்டு இல்லையா, திருப்பி என்ன பண்ணுவோம் சொல்லி பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? வாயில சொன்ன நீங்க அட்டன் பண்ண போட்டு நீங்க நல்லா போட்டீங்கன்னு வச்சுங்களேன், 3ஆவது முறை போறதுக்கு யோசிங்க. நான் சொல்லுமா, எப்படினாலும் போட்டா போகட்டும் அப்படின்னு சொல்றவங்க யாரும், என் பிள்ளை அப்படி போக கூடாது, அவனை நான் சீர்படுத்தி நான் கொண்டு வருவேன்னு சொல்றவர் தான் தகவல். அவனுக்கு குமாரனா இருக்கும். ஆமாவா? தாவீதுலாம் அப்பான்னு கூப்பிடல. தாவீது வந்து ராஜா ஆண்டவரே கர்த்தாவே எடுக்கணும். சாலமோனுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு. என்னன்னா, சாலமோ எனக்கு எப்படி இருப்பான் தெரியுமா? எனக்கு குமாரனா இருக்கும், நான் அவனுக்கு பிதாவா இருக்கும். 3வது சொல்றாரு, சீர்படுத்துகிறது. வாழ்க்கையில சீர்கெட்டு இருக்கிற காரியத்தை எல்லாத்தையும் நான் சீர்படுத்துவேன். வாக்குத்தமாவே ஆண்டவர் பேசிட்டு மாட்டாரு. அப்படியே கொடுத்துட்டு ஒண்ணு சீர்படுத்தியும் எடுத்துட்டு காரியங்கள் நல்ல கிராமமா நம்மளை விட்டா என்ன எடுக்கணும்? நான் கேட்டு உருப்படாம அப்படியே வெந்து போய் நூடுல்ஸ் மாதிரி மாறிடும். அதனால ஆண்டவர் ஒரு பிரச்சனைல பாப்பாரு, பார்த்து போயினே ரெடி பாட்டுக்கு போயினே போட்டு எழுதுன்னு என்ன பண்ணுவாரு, எழுதுட்டு வந்துடுவாரு. நல்லா சொன்னா சில பேருக்கு விளங்காது, புரியவும் புரியும். யாரும் தத்தர் கை வச்சாங்கன்னா, தத்தர் நடக்கிறாங்கன்னா, ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஆண்டவர் வரவே கட்டில மனசு ஐசிவான ஒப்புதான் வரும். ஆண்டவர் சொன்னாரு, ஐசிவால காது மேல தொங்குது, கட்டிக்கிறோம். மூக்கெல்லாம் இது டியூப் ஃபுல்லா போட்டு வந்துரு, கண்ணு மட்டும் லைட்டா இருக்கு. எழுதாம நிக்கிறது யாரும் கூட என்ன பண்ணுங்க தெரியல. கையெல்லாம் என்ன பண்றான், பேண்டேஜ் போட்டு கட்டிக்கிறான், கையை ஒரு முட்டு போட்டுக்கிறான், ஃபுல்லா கட்டி உடம்பெல்லாம். அவன் அந்த நேரத்துல ஐசிக்குள்ள சொல்றான், ஆண்டவரே உடைய பிள்ளையாக வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறான்பா. ஆண்டு சொன்னாரா, மகனே இது 1 மாசம் முன்னாடி சொல்லி நல்லா இருக்கும். லேலுயா அல்லதா உன்னை விட்டு
ஆண்டவரே, அடிச்சு உதைச்சு எங்க சீர்படுத்தணுமோ, எங்க சரி பண்ணணுமோ, எங்க உன் வாழ்க்கையில இருக்கிற அக்கிரமங்களை, அநியாயங்களை, தேவையில்லாத காரியத்தை, தேவையில்லாத விஷயத்தை, தேவையில்லாத வேலை, தேவையில்லாத காரியத்தை பிடிக்க வேணுமோ எல்லாத்தையும் பிடிங்கி ஆண்டவரோட சீர்படுத்தி கொண்டு விட்டுருவார். ஏன் தெரியுமா? நீங்க அவருக்கு குமாரனும் குமாரத்தின் இருக்கீங்க. என் பிள்ளைக்கு ஏன்னா அவர் நமக்கு தகப்பன். அவர் நமக்கு யாரு? இதா அதே மாதிரி செஞ்சாரு இல்ல? அதே மாதிரி எப்ப தாவீது கரெக்டாங்கிற புள்ள எப்படி இருப்பான் தெரியாது. நான் என்ன பண்றேன், உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு தயவு பாருன்றேன். என்ன தெரியுமா? உன் பையன் ஒரு கால என்ன மீறி எதனா அவன் செஞ்சுட்டாங்கன்னா நான் விட மாட்டேன், எப்படியாவது அவனை கொண்டு வந்துடுறேன். எவ்வளவு நல்லா ஆண்டு இல்லை? சமயத்துல நம்ம டீச்சர் கிட்ட போய் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நம்ம பிள்ளைகளை பத்தி பிள்ளைங்க சரியா படிக்கல, ஏதோ அடங்கலாம். மேடம் நீங்க என்ன ஒண்ணும் பண்ணுவாங்க, உருப்படா சரி, இது உருப்பட்டா சரி சொல்லுவோமா சொல்ல மாட்டோம். சில பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட பிள்ளைங்க இல்ல, கத்தருக்கு சொல்லணும், நான் வெளியே தரவங்களை பார்த்து சொல்றேன், சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க. இது என்னோட என்ன பண்ணுங்க பண்ணுங்க, இவன் உருப்பட்டா சரி. ஆமாவா? அதே மாதிரி கத்தர்களை உருப்பட வைப்பாரு. உங்க உருப்பட வைக்கிறது ஒரு தயவு பண்றாரு. நம்ம மேல எத்தனை பேர் சந்தோஷம் சந்தோஷமா இருக்க, நல்லா வைக்க, உங்க வாழ்க்கையை சீர்படுத்த நம்மளுக்கு ஒரு தேவை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. ஆண்டவர் செய்வாரா? நிச்சயம். அதுவும் சுவிசேஷ புத்தகம் நீங்க 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை நீங்க எழுதி கொள்ளுங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள். அங்க ஒரு அத்திமரத்தை நட்டிருக்கிற ஒரு தோட்டத்தை ஒரே ஒரு எஜமான் வருகிறார். அந்த அத்திமரத்துல பாக்குறாரு, ஒரு அத்திமரத்தை நட்டிருக்காரு. அவர் வந்து தனியே இல்ல. இவர் வந்து கேட்கிற தோட்டக்காரர் கூப்பிட்டு கேட்கிறாரு, எப்பா நான் 3 வருஷமா பார்த்துட்டு இதுல தனியா என்ன படிக்கிறது வரமாட்டேங்குது, இதே நிலத்தையும் கெடுத்துட்டு இருக்கு, என்ன பண்ணுது, இதை வெட்டி போடு. இருக்கீங்களா சம்பவம்? அவங்க வெட்டி போடு. அதுக்கு அந்த தோட்டக்காரன் பேசுறாரு, என்ன சொல்ற தெரியுமா? ஐயா, இந்த ஒரு வருஷமும் இருக்கட்டும், நான் இது என்ன பண்ணுவேன், சுற்றிலும் கொத்தி ஏறு போடுவேன், இதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யறேன், தண்ணி எல்லாம் ஊத்துறேன், தண்ணி கொடுத்தா பாக்கணும், இல்லன்னா நீங்க சொல்ல வேணும், நானே வெட்டி போடுவேன். கரெக்டா? அதான் செயல்படுத்துறது. அந்த தோட்டக்காரர் மாதிரி ஒருத்தர் வந்து அந்த கதையில அப்படியே மனதுக்காக பரிந்து பேசுறது பாத்தீங்களா? அவர் ஏன் தெரியுமா? அவர் தான் நம்முடைய ரட்சகர் ஆண்டவர் இயேசு. மகா பெரிய மகனாக நம்முடைய ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. அவருடைய தயவினாலதான், அவருடைய புண்ணியத்தினாலதான், அவருடைய இரக்கத்தினாலதான், அவருடைய கிருபையினாலதான் இன்றைக்கு நீங்களும் நானும் இன்றைக்கு தேவ பிள்ளைகளாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறோம். எத்தனை இடத்துல இடையினாலும் தடுமாறினாலும் தள்ளாடினாலும் ஏதோ ஒரு தயவு நம்மை பாராட்டி மீண்டும் 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 அவர் சமூகத்துக்கு நம்மை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை அநியாயங்களை செய்தோம், எத்தனை தேடான கட்டங்களை செய்தோம், எத்தனை துரோகங்களை செய்தோம், எத்தனை விதமான வேதனையான காரியங்களை செய்தோம் ஆண்டவருக்கு. ஆனாலும் அவர் நம்மை வெறுத்து விடவில்லையே, புறக்கணிக்கவில்லையே, தள்ளி விடவில்லையே. அந்த தயவை மேல வைக்கிறதுனால இன்றைக்கு அவருடைய கூட்டி வந்து நிறுத்தி உன்னை சீர்படுத்துகிற தெய்வத்தை காண்பிக்கிறேன். அல்லேலூயா. சொல்ல முடியும் தெரியுமா? வாழ்க்கையில இவெல்லாம் யாருக்கு திருத்த முடியும், இவெல்லாம் யாராலும் திருத்த முடியும் அப்படின்னு சொன்ன எவ்வளவு பேரை இயேசுநாதர் திருத்துகிறார். அல்லேலூயா. பாடியில அங்க இருக்கும்போது ஒரு ஐயா ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பயங்கரமான ரவுடி அவர். அல்லேலூயா. பயங்கரமான எல்லாரும் அவரை பார்த்து அவர் பேச சொன்னா பயப்படும். இவரெல்லாம் யாருக்கு அவங்க குடும்பமும் தனிச்சிருக்காங்க, யாரும் திருத்த முடியாது. போலீஸ்காரங்களே இவர் என்ன பண்ணுவாரு, போயிட்டே இருப்பாரு. போலீஸ்காரங்க இவரை பார்த்தா என்ன பண்ணுவாங்க, பயப்படுவாங்க. யாரும் வியாசர்பாடியில சத்தியமூர்த்தி நகர்ல அந்த ஸ்டேஷன்ல யாராவது இன்ஸ்பெக்டரை யாராவது மாத்தி போட்டாங்கன்னா அவங்க நடுவணும் முன்னாடி. அந்த மாதிரி இருந்தா நான் பார்க்கல, நான் கேள்விப்படுது. நான் அப்புறம் சின்ன பிள்ளையா எங்க அத்தை, எங்க அம்மா, எங்க அப்பா அம்மா தான் சொல்லுவாங்க. அப்பதான் நீங்க அவங்க காலத்துல அப்படி இருந்தாரு. இப்போ ஒரு எப்படி சொன்னாரு, வியாசர்பாடியில இருக்கிற மிகப்பெரிய சபையின் போதகர் அவர். இவனெல்லாம் யாருக்கு இருக்குதா அப்படின்னு எவ்வளவு பேர் ஆண்டவர் இருக்கிறது. ஏன்னா அவர் தீர்ப்படுத்துகிற தயவை காண்பிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. 119ஆம் சங்கீதத்துல 41ஆம் வசனத்துல அதாவது சங்கீதக்காரன் சொல்றான், உமது வாக்கின்படியே உமது தயவும் ரட்சிப்பும் எனக்கு வருவதாக. தயவு மட்டும் ரட்சிப்பும் வருவதாக. என்னை சீர்படுத்துங்கப்பா, ரட்சிப்பும் வருவதாக.
145 சங்கீதம் 7ஆம் வசனத்துல உங்களுடைய தயவை நினைத்து பாடுவார்கள். ஏன்னா அவரோட தயவு அவ்வளவு பெரியது. 102ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் சீயோனுக்கு தயவு இருந்தாலும் வருது. அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. இதெல்லாம் எழுதுறீங்களான்னு தெரியல. ரோமர் புத்தகத்துல காண்பிக்கிறேன், அதை மட்டும் படிக்க முடியல டைம். ரோமர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் எடுங்க எல்லாரும். ரோமர் 11ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? 17ஆம் வசனம் நல்ல சத்தம் படிங்க. 17ஆம் வசனத்துல இருந்து ரோமர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இருந்து. ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன்பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் அல்லேலூயா. நீ வெட்ட போட்ட, நீ ஒலிவ மரத்துடைய அந்த ஒலிவ மரத்துல நீ ஒட்டப்பட்டிருந்தா நீ அதுல பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே உனக்கு கிடையாது. நீ பெருமை பாராட்டாத. நல்லா கவனிக்கிறீங்க எல்லாரும். பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேறு உன்னை சுமக்கிறது என்று நினைத்ததோ. இன்னைக்கு உங்களை சுமக்கிறது வேற உங்களை சுமந்து கொண்டிருக்கிறது. அந்த வேர் எங்கே இருந்து எழுப்பினது? ஈசாயின் குமாரனிடத்திலிருந்து அல்லவா அந்த வேர் எழுப்பினது. அல்லேலூயா, ஆமென். வேர் உங்களை சுமந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைத்துக் கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளையில் முறிந்து போடப்பட்டது என்று சொல்கிறாயே, பெருமை பாராட்டுகிற. நான் இங்க வரதுக்காக அது முறிக்க போடப்பட்டது. நான் எஸ்தரு, நான் இங்க வரதுக்காக வசதி தள்ளப்பட்டேன் அப்படின்னு நீ நினைச்சு கூடாது. அதை நான் சொல்றது சொல்லுகிறாயே நல்லது. அவிசுவாசத்தினால அவைகள் முறிந்து போடப்பட்டன. அதோட அவிசுவாசம் முறிந்து போடப்பட்டுச்சு. நீ விசுவாசம் நினைட்டு இருக்கிற, நீ விசுவாசம் நினைக்கிற. ஆனா மேட்டுமை சிந்தையாளவன் என்னாரு? பயந்து சுவாப பிள்ளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்ப விட மாட்டா என்று எச்சரிக்கையாகிறேன். உன்னை சுவாப பிள்ளைகளை அவர் தப்ப விடாதிருக்க உன்னையும் சொல்ல மாட்டாரு, தப்ப விட மாட்டார். எச்சரிக்கையாகிறேன். வாழ்க்கையில சீர்கெடுகிற காரியத்தை தத்துவனுக்கு சரி பண்ண வரும்போது அந்த தகவல் ஆண்டவனுக்கு காட்டும் அவருக்கு உன் வாழ்க்கையை திறந்து கொடு. தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பா. எப்படி இருக்கு அந்த வசனம்? ரொம்ப அழகா இருக்குல்ல. தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பா. வெறுத்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தால் காரங்களை கட்டி கத்துடைய நாமத்தை நம்மை பற்றியோ விடுதவர்களிடத்திலே கண்டிப்பையும் ஓங்கிட்ட ஒரு தயவையும் காட்டினார். அந்த தயவுதான் உன்னை சீர்படுத்த போகிறது. அல்லேலூயா. காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் சொல்றது அந்த தயவை நிலைத்திருக்க சீர்படுத்துறதுக்கு வந்தாருன்னா அந்த சீர்படுத்தும் போது வாழ்க்கை தயவாடி உண்மையா தாழ்மையா திறந்து கொடுத்தனா நீ நிலைத்திருப்பா உனக்கு தயவு கிடைக்கும். சரி, நிலத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவா என்பதை மறந்து விடாது. சீர்படுத்துகிற தயவை காண்பிக்கிறார். தயவு செய்து உங்கள் வாழ்க்கையை திறந்து உங்க வாழ்க்கையில் சில பகுதிகளை திறந்து மூடி மறைக்க கூடாது. அதன் பாவங்களை மறைக்கிறவன் பாவங்களை மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ மூட முடியாதுப்பா. நீ என்ன மூடுறது? அவர் மூண்டாதான் கரெக்டா மூடுவது. நீ அவர்கிட்ட சொல்ல அவர் மூடுவது இல்லைங்களா? நீ அவர்கிட்ட ஓப்பனா சொல்ற அவர் மூடிப்பாரு. அல்லேலூயா. சாத்தான் ஏமாத்தி ஆதாமை ஏமாத்தி வஸ்திரத்தை கலைந்து போட்டு அவர்களை நிர்மாணமாக்கினது உண்மை. அல்லேலூயா. ஆனாலும் அந்த நிர்மாணத்தை மூடுறதுக்கு இவங்களே ரெடி பண்ணி மூடினாங்க. மூட முடிஞ்சுதான் அது காஞ்சி போகும்பா. மிருகம் சாப்பிடணும். அல்லேலூயா. காஞ்சி போய் எல்லாம் கீழே கொட்டும். திரும்பி நீ மூணு ஆனா உனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனா நீ அவர்கிட்ட ஒப்புரவாயிட்டனா அவர்கிட்ட சொல்றேன்னா அவனுக்கு தோள்களினாலே ஒரு ஆடைகளை உண்டு பண்ணி உண்டாரு. அந்த மூடுதல் என்றைக்குமே மூடப்பட்டிருக்கும். நீ மூடுறது கொஞ்ச நேரம் மூடிருக்கோம். அதை திறந்து விடுறதுக்கே 10 பேர் ரெடியா இருக்கும். நான் சொல்றது வருங்களா? அதை சொல்றது எத்தனை பேர் வருது? மூன்றாவது தயவு சீர்படுத்துகிறது. வாழ்க்கையை ஆண்டவர் சீர்படுத்த நினைக்கிறார். மதத்துல எந்த இடத்துல அவர் சீர்படுத்த விரும்புகிறாரோ இந்த சீர்படுத்தலுக்கு உங்க வாழ்க்கை என்ன பண்ணுங்க சொல்லுங்க.
திறந்து கொடுக்கணும், திறந்து கொடுக்கணும். உள்ள வந்து சீட் கொடுக்கணும். உள்ள வந்து என்ன பண்ணுவாரு? சீட் கொடுக்கணும். ஹல்லேலூயா. 3 காரியங்கள் பார்க்கலாம். 3 விதமான தயவை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். முதல் தயவு ஆளுகை செய்யக்கூடிய தயவு. 2வது தயவு நீடித்திருக்கிற அல்லது நிலைத்திருக்கிற தயவு. இப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். 3வது சீர்படுத்துகிற தயவு. இந்த 3 தயவுகளை கர்த்தர் காண்பிக்கிறார். இதுக்கு நான் கண்டிஷன் எல்லாம் நான் ஒன்னும் எடுக்கலாம் எடுக்க வேணாம். 3வது பாயிண்ட் நம்ம கண்டிஷனும் சேர்ந்து வந்துடுற மாதிரி தான் இருக்கு. ஆனாலும் நான் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சேன். 2 சாம்பல் கண்டிஷன் பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணுதான். 2 சாம்பல் புத்தகம் 7:1-2 உடன்படிக்கை பெட்டியை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் தாவீதுக்கு இருந்துச்சு. இருந்துச்சா? ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டினா தேவனுடைய ஆலயம். உடன்படிக்கை பெட்டினா என்னது? தேவ மகிமை இருக்கிற இடம், தேவனுடைய ஆலயம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிற வாக்குத்தத்தை ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிறைவேற்றணும்னா தேவனுடைய மகிமை இருக்கிற அவருடைய ஆலயத்தின் மீது நமக்கு என்ன இருக்கணும்? நம்ம வீட்டு மீது ஒரு அக்கறை நமக்கு இருக்கா? இப்ப காலைல வாக்குத்த ஆராதனை புறப்பட்டு வந்தீங்களா? நீங்க படுத்துட்டு இருந்த அந்த ரூமுடைய ஃபேன் லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு வந்தீங்களா? இல்லங்க வேற ஒருத்தவங்க படுத்துருக்காங்க வீட்டுல, எல்லாரும் நாங்க எல்லாருமே வரல, இந்த 2 கேஸ் படுத்துருக்குதுன்றீங்களா? ஏமா கொஞ்சம் ஒரு இதுவாக சொல்லுங்க. நான் கொஞ்சம் எனக்கு பிரச்சனை இருக்கு. ஆஃப் பண்ணிட்டு தான் என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க தூங்கினாலும் என்ன பண்ணி ஒரு 2 ஃபேன் இருக்குன்னா நீங்க ஒரு ஃபேன் தூங்கிட்டீங்க, நீங்க 7 ஒண்ணு பண்ணிருப்பீங்க. ஏன் வீட்டு மேல என்ன இருக்கு? அந்த அக்கறை ஆலயத்துக்கு மேலே இருக்கும். நம்ம வீட்டை எப்படி பாதுகாக்கணுமோ அதே மாதிரி ஆலயத்தை பாதுகாக்கணும், அக்கறை இருக்கணும். தாவீது வீட்டு மேல விட ஆலயத்தின் மேல அக்கறையானா அவர் சொன்னாரு, என்ன நீ ஆலயத்தின் மேல அக்கறை இருக்கு, நாம வீட்டு மேலே அக்கறை வேண்டாம். ஏலியின் குடும்பம் உடன்படிக்கை பெட்டியை துடைத்தது, தாவீதின் குடும்பம் உடன்படிக்கை பெட்டியை கைப்பற்றினது. ஹல்லேலூயா. ஏலியின் குடும்பம் முழுவதுமாக அழிந்து போனது, தாவீதின் குடும்பம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஏலியின் குடும்பத்துக்கும் சவுலின் குடும்பத்துக்கும் இல்லாத தயவு தாவீதின் குடும்பத்துக்கு இருந்தது. அந்த கர்த்தர் இன்றைக்கு இந்த மாதம் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேரோட ஆண்டவர் பேசினாங்க? கொடுக்கலாமா? எல்லாரும் தேவ சமூகத்தில் எழுந்து நின்று ஆண்டவரே இன்றைக்கு பேசினேன். Thank you, Lord Jesus. பேசின வார்த்தைகள் முழுதும்